ரிச் கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டெசர்ட் பார்க்க போறோம். இது பொதுவாகவே ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு டெசர்ட் தான். சாதாரணமா பிரெட்னால செய்யறது தான் இது. ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்கும். இது இந்த ரம்ஜான் டைம்ல கட்டாயமா நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் வீட்டில் இடம் பெற்றிருக்கும். அந்த டெசர்ட்டை நம்ம வீட்டில் எப்படி செய்து சாப்பிட்லாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெட் எடுத்துக்கணும். ஒயிட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், ப்ரௌன் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் ஒயிட் ப்ரெட்டே எடுங்க, அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் நம்ம இட்லி தட்டில் நம்ம ப்ரெட்டு எத்தனை ப்ரெட்டு செய்ய போகிறோமோ அதை சாஃப்ட் பண்ணணும். அதுக்காக அதை 2 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். அந்த மேலே இருக்கும்ல ப்ரெட்டு கொஞ்சம் ஹார்டாக, அது வேண்டாம், அது எடுக்காதீங்க. மற்றபடி 2 பக்கமும் ஒன்றா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கிற ப்ரெட்டாக எடுத்து ஒரு தடவைக்கு நீங்கள் 10 ப்ரெட்டு கூட வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி 5 ப்ரெட் எடுத்து வேக வைக்கிறேன். 2 நிமிஷம் கரெக்டாக டைமை பார்த்துட்டு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தண்ணி கொதிக்க விட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம். தொட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது ப்ரெட்டு, ஆனால் அது அவ்வளோ சாஃப்டாயிரும். இது சாஃப்டாக மட்டும் இல்லை, கொஞ்சம் இழுவுத்தன்மையோட எலாஸ்டிசிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரும் இந்த ப்ரெட்டு. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஒரு நாள்பட்ட ப்ரெட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி டெசர்ட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்து ஆற வச்சிட்டேன். ஆற வச்சதுக்கப்புறமேலு பாருங்கள், நல்லா அப்படியே துணி மாதிரி நம்மளால் கையில் பிடிக்க முடியுது, கசக்க முடியுது. அந்த அளவுக்கு ப்ரெட்டு உடையாமல் இருக்குது. இப்போ இதை ஒரு கல்லில், சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வச்சுட்டு நல்லா ஜென்டிலாக இதை நம்ம கொஞ்சம் விரித்து விடணும். அதாவது 4 பக்கமுமே விரித்து விடலாம். இதில் அந்த ஓரத்தை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது இருக்கட்டும். அதை வச்சுட்டே கிழிஞ்சு போயிடாமல், அதாவது பிஞ்சு போயிடக்கூடாது, ரொம்ப அழுத்தி தேய்ச்சி அந்த மாதிரி பண்ணிவிட்டு டயகனலாக வெட்டிக்கணும். அதாவது 2 முக்கோணம் வர்ற மாதிரி. இப்போ செவ்வகமாக இருக்கிற ப்ரெட்டை 2 முக்கோணமாக நம்ம வெட்டிக்கணும். வெட்டிட்டு அந்த பெரிய பக்கம் இருக்குது இல்லையா, முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். அதில் பெரிய பக்கத்தில் தண்ணியை தடவி முதல்ல கீழே இருக்கிற பகுதியை எடுத்து ஒட்டணும். அப்புறம் இடது பக்கத்தில் இருக்கிறத தூக்கி அந்த வலது பக்கத்தில் ஒட்டினதுக்கு மேலே வச்சு ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு ஒரு கவர் மாதிரி வந்துடும், ஒரு என்வலப் மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், எத்தனை வேணுமோ அத்தனை. இப்போ நான் திருப்பி காட்டுறேன். பெரிய பக்கத்தில் தண்ணியை தடவிட்டோம், வலது பக்கத்தில் மடக்கி அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஒட்ட வச்சிட்டோம். தண்ணி இருக்கிறதுனால ஒட்டிக்கிறோம். இடது பக்கத்தை இருக்கிறத ஓவர்லேப் ஆகிற மாதிரி வலது பக்கத்து மேலே கொஞ்சம் ஓவர்லேப் மாதிரி வச்சிட்டிங்கன்னா என்வலப் மாதிரி வந்துடும். இப்போ இது மாதிரி எத்தனை நமக்கு தேவையோ அத்தனை ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுப்பில் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டோம். எந்த ஆயில் நீங்கள் செய்வீங்களோ அது, அதாவது வாசனை இல்லாத ஆயில்னாக்கா நல்லது. அது மாதிரி இது எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா வீட் ப்ரெட்டு கலர் ஏற்கனவே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ரொம்ப மொறுன்னு எடுத்துடக்கூடாது, அதுக்குன்னு வேகாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்சு எல்லா ப்ரெட்டையும் எடுத்துக்கணும். நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கலாம். முன்னும் பின்னும் நல்லா பெரட்டி விடுங்க. இது நம்ம ஒட்டுனது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா முன்னையும் பின்னையுமா எடுத்துட்டு வெந்ததுக்கப்புறம், அதாவது ஒயிட் ப்ரெட்டுன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் வந்தவுடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் இதை எடுக்கிறேன். எடுத்துட்டு மடக்கி ஒட்டுன பகுதி கீழே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது உள்ளுக்குள்ளே எண்ணெய் எதுவும் இருந்தால் கூட வடிஞ்சிடுற மாதிரி. ஏன்னா இது டெசர்ட் பண்ண போகிறோம், டேஸ்ட்டு மாறிடும் எண்ணெய் நிறையா இருந்தால். அதனால் தலைகீழே கவுத்தி ஒட்டுன பகுதி கீழே இருக்கிற மாதிரி எண்ணெய் வடிகிறதுக்கு தோதாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் பொரித்து எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 2 ப்ரெட்டை உங்களுக்கு செய்து காமிக்கிறேன்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அந்த நேரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு இதை கொதிக்க விடணும். அதாவது ரொம்ப பாகுபதம்லாம் தேவையில்லை. குலோப் ஜாமுனுக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அந்த பிசுக்கு பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது பாகு அப்படிங்கிறத. அந்த நேரத்தில் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சான்னு பார்த்து, எண்ணெய் வடிகிறதுக்கு மாற்றி வைங்க. ஒரு வேளை எங்கேயாவது எண்ணெய் இருந்தாலும் வடிஞ்சிடுற மாதிரி. அதைத்தான் நான் இப்போ செய்தேன். இப்போ பாகு நல்லா கொதிக்குது. நல்லா நுரையாக வந்த சமயத்தில் அந்த பிசுக்கு பதம் வந்துடும். அதை நீங்கள் பிசுக்கு பதம் வந்துருச்சான்னு 1-2 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அரைக்கம்பி ஒத்த கம்பி பதம் வேண்டாம். இந்த அளவுக்கு பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை வடிய விட்டுருந்தோம்ல, அந்த பேக்கெட்டுங்களை ஒன்றொன்னா எடுத்து முன்னையும் பின்னையுமா மாற்றி ஸ்பூன்னால் அந்த பேக்கெட்டுக்குள்ளேயும் ஜீராவை கொஞ்சம் போல் ஊற்றி, இந்த பிசுக்கு பதம் வந்த அந்த சக்கரை தண்ணிக்கு பேர் ஜீரான்னு சொல்லுவாங்க. இதில் கலர் வேணுன்னா போடுவாங்க. நான் கலர் போடலை. கலர் கூடுமானவரையும் உபயோகப்படுத்துறது, படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நான் உள்ள நல்ல சுகர் சிரப்பில் ஊறின அந்த ப்ரெட்டை எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சு எல்லாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 2 ப்ரெட்டை தான் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். மீதியெல்லாம் அப்புறம் பண்ணலான்னு இருக்கேன். இதில் கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் க்ரீம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக சுகர், பவுடர் சுகரும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே சுகரும் சேர்த்துக்கிறலாம். அந்த ஏன்னா நம்ம மில்க் இது வேறு சேர்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்வீட் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்டு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஃப்ரெஷ் க்ரீமு, சுகரு, மில்க் மெய்டு எல்லாத்தையும். இதோட தேவைப்பட்டால் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது எசன்ஸு 1 ட்ராப் சேர்த்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக. இப்போ நான் வீடியோவுக்காக உடனே எடுத்து அதில் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அது கெட்டியாயிரும், ரொம்ப வாட்டரியாக இருக்காது. அதில் நடுவில் அந்த பேக்கெட்டுக்கு நடுவில் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எடுத்து வைங்க. இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குல்ல. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதில் செரி இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி அது மாதிரி எதுனாலும் நல்லா அலங்கரிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இதை நீங்கள் உடனே தூக்கி எல்லாம் ரெடி பண்ண உடனே அந்த ட்ரேயை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எந்த நேரம் நம்ம பரிமாறுறோமோ அந்த நேரம் வெளியே எடுத்துக்கலாம். இல்லை இந்த ப்ரெட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் வைக்காமல், க்ரீம் உள்ளே ஃபில் பண்ணுறோம்ல அதை மட்டும் வைக்காமல் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது அந்த க்ரீமை எடுத்து நீங்கள் வச்சு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்ல டெசர்ட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.